Hi, hello friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜோதி பேசுறேன் and welcome back to my channel Chillin ஒரு Talk. I never made it, but I know what it takes. I'm motivated by a mix of emotion. Got my statement, and I'm reading it slow so I can understand it fully. Appreciate my stand and go out of this world. Friends, இன்னைக்கான வீடியோல நான் என்ன உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அதாவது என்னோட லிப்ஸ்டிக் கலெக்ஷன். நான் என்ன லிப்ஸ்டிக் கலெக்ஷன் வச்சிருக்கேன். எனக்கு லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நிறைய பிராண்ட் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் பெஸ்ட் என்ன ஃபஸ்ட் என்ன திரும்பி நான் இதை பர்ச்சேஸே பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறதுல என்னென்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறதா என்னென்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களால் டக்குன்னு பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு தெரிகிற மாதிரியே ஃபோக்கஸ் பண்ணி எல்லாமே சொல்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் என்னென்ன கலெக்ஷன் வச்சுருக்கேன் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நான் இந்த 925 இருக்கு இல்லையா லிப்ஸ்டிக், லாக்மியோட 925. இது 1 2 3 4 5 கலெக்ஷன் வச்சுருக்கேன். தட் மீன்ஸ் 5 கலர்ஸ் வச்சுருக்கேன். தென் லாக்மியோட இது 270 250 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஆஃபரில் அப்பப்போ 220க்கு அந்த மாதிரி கூட போடுறாங்க. இதுவும் நான் சொல்லியிருக்கேன் உங்களோட என்னோட அந்த லிப்ஸ்டிக் பிங்க் கலர் லிப்ஸுக்காக சொல்லியிருக்கேன் இல்லையா வீடியோ, அதில் நான் போட்டிருக்கேன். இதோட ப்ரைஸ் நான் சொல்ல மறந்துட்டேன் இல்லையா. இது 500 and something நான் வாங்கும்போது. இப்போ மேபி குறைஞ்சிருக்கலாம் இல்லை கூடியிருக்கலாம் தெரியல. ஆஃபரில் பார்த்துக்கோங்க. இந்த லிப்ஸ்டிக் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்னைய கேட்டால் இவ்வளோ ப்ரைஸுக்கு இந்த 925க்கு இது எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். நல்லாவும் இருக்குது. ஆனால் என்ன இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம கேரி பண்ணணும், இல்லைன்னா அது உள்ளார ஈஸியாக உடஞ்சி போயிடும். நெக்ஸ்ட் இது 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 மூணும் இதுவும் லாக்மியோடது தான். இதுவும் லாக்மியோட பிராண்டு தான். இதுவும் நல்லாயிருக்கும். இதில் என்ன ப்ளஸ் மைனஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தென் இந்த லாக்மியோடது ஃபஸ்ட்டு இந்த 925ல் ஒரு செட் ஆஃப் கலெக்ஷன் வச்சுருக்கேன். அண்டு இந்த ஒரு 250 ரேஞ்சில் இருக்கிறதுல ஒரு 4 கலெக்ஷன் வச்சுருக்கேன். 4 கலர்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் இதுவும் லாக்மியோட தான். இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. பிகாஸ் இதோட ரேட் ரொம்ப ஹை, 700 என்னமோ இருந்தது. ஸோ இதில் ஒரே ஒரு கலெக்ஷன் தான் நான் வச்சுருக்கேன். ரெட் கலர் மட்டும். ரெட்லேயே அது ஒரு மாதிரி லைட்டாக இருக்கும். தென் இது ரெண்டும் எங்கள் அண்ணா வாங்கி கொடுத்தது. அமேசிங்காக இருக்குது. என்ன தெரிந்தாலும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஃபாரின்னு அதில் பேர் போட்டிருந்தாலே நம்ம நல்லாயிருக்கோ இல்லையோ நல்லாயிருக்குன்னு சொல்லிடுவோம். அந்த ரேஞ்சுக்கு இது உண்மையாகவே எனக்கு பிடிச்சிருக்கு. அது என்ன ரீசன்லாம் தெரில. இது கலர் இங்க் அப்படி சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டு, ஜப்பான் அப்படி போட்டிருக்கு. சூப்பராக இருக்கும். இதோட கலரும் ஆகட்டும். இப்போ நான் போட்டிருக்கிறது சேம் கலர் தான். நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் தான் ஒரு கலர் போட்டிருக்கேன். இது ஒரு பிங்க் கலர் ஒன்று, அந்த பீட்ரூட் கலர் இருக்கும்ல அந்த கலரில் ஒன்றும், அது மாதிரி ஒரு லைட் கலரில் ஒன்று இருக்கும். இது 2 கலருமே செம்மையாக இருக்கும். நல்ல வெல்வெட்டாக நம்மளோட லிப்போட மேட்ச் ஆகிடும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது இதில் இருக்கிறதுலையே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த 2 லிப்ஸ்டிக் தான். ஓகே, இதை நம்ம பார்த்தாச்சு. இதை நம்ம வச்சிடலாம். இதை பற்றி நான் எதுவும் இப்போ ரிவ்யூ கொடுக்க முடியாது. பிகாஸ் இதோட ப்ரைஸ் என்னன்னு தெரியாது. இது உண்மையான பிராண்டு இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, சத்தியமாக தெரியாது. ஸோ இதை பற்றி நான் கொடுக்க முடியாது. நான் எங்கள் அண்ணன்ட்ட வேணால் கேட்டு சொல்கிறேன். அண்ட் இது லாக்மியோடது தான். இது கலர் நான் கீழே வச்சுட்டேன். அப்போ தான் எடுத்து காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் கையில் வச்சுட்டே பண்ண முடியாது. இதோட கலர் ரெட்டு. இந்த ரெட்டில் இது எப்படி இருக்கும், நான் எந்த மாதிரி கலர்னால் இங்கே வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கும். இந்த கலர் நல்லாயிருக்கும். நம்மளோட ரொம்ப டார்க்காக இல்லாமல் லைட்டாக நல்ல கலராக உள்ளவங்க போட்டால் நல்லாயிருக்கும். இது எல்லாமே லாக்மியோட கலெக்ஷன் தான். இது எல்லாமே 250 ரேஞ்ச் தான். ஸோ அப்பப்போ எனக்கு பிடிச்ச கலர்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கேன். இது ரெகுலர் யூஸுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸுங்கிறனால நம்ம யார் வேணால் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு லிப்ஸ்டிக் 700 வாங்குறதுக்கு கண்டிப்பாக யாராலே முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி லிப்ஸ்டிக் வாங்கி ட்ரை பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். மற்ற பிராண்டு ட்ரை பண்ணுறத விட ரொம்ப வருஷமாக நம்மளுக்கு தெரிஞ்ச பிராண்டு, சின்ன வயசுலேருந்து நம்ம கேட்ட பிராண்டு லாக்மி யூஸ் பண்ணுறது ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன். இதில் இது பார்த்திங்கன்னா இது ஒரு கலர்லெஸ், இது கலரே கிடையாது, ஒரு பிளைன் லிப்ஸ்டிக்கு.
இது எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து லிப்ஸ்டிக்கே போட்டது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிற டைமில் இது நான் யூஸ் பண்ணுவேன். இந்த லிப்ஸ்டிக் வந்து நான் போட்டால் ஒன்றுமே தெரியாது. சும்மா நம்மளை கலர் வந்து கொஞ்சம் லிப்போட ஷைனிங் வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியும், அவ்வளோதான். ஒரு லிப் கிளாஸ் ப்ளைன் வேஸ்லின் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இது. நான் இது வந்து எப்போல்லாம் யூஸ் பண்ணுவேன், எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னு கேட்டால், கொஞ்சம் டார்க் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வந்து மெம்பிலைனில் ஷைனிங்காக லிப் பாம் இந்த மாதிரி போடுவோம்ல, அந்த டைமில் லிப் பாம்க்கு பதிலாக கூட நான் இதை நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும். அண்டு இந்த கலர் வந்து ஒரு பிங்க்கு தான் இதுவும். இந்த பிங்க் எல்லாமே சேம், கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் என்னோடய கலர்ஸ் வந்து. இந்த பாருங்கள், இந்த மாதிரி பிங்க்கு. இந்த பிங்க் வந்து நான் லைட் கலர் ட்ரெஸ் போடும்போது போடுவேன், அது நல்லாயிருக்கும். என்னோடய ஃபேஸ்க்கு எப்போவுமே டார்க் கலர் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் டார்க் கலர் தான் எப்போவுமே சூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து லைட் கலர் ஒயிட் கலர் ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் போட்டேன்னா இந்த மாதிரி கலர் ட்ரை பண்ணுவேன். இது நல்லாயிருக்கும் இந்த கலர் கண்டிப்பாக. ஆனால் இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு மேலே வந்து ஒரு மெபிலைனில் இல்லை ஏதாவது ஒரு லிப் பாம் போடணும், இல்லை லிப்பு ஷைனுக்காக போட்டால் எனக்கு பிடிக்காது, லிப் கிளாஸ் எல்லாம் போட்டால் எனக்கு பிடிக்காது. ஸோ வந்து லிப் பாம் போட்டுக்குவேன், அது நல்லாயிருக்கும். ஸோ இந்த லிப்ஸ்டிக் பிராண்ட் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக மேலே வந்து லிப் பாம் நான் போடாமல் இருக்கவே மாட்டேன். அண்ட் இந்த கலர் வந்து இப்போ நான் காமிச்ச பிங்க்லேயே கொஞ்சம் டார்க் பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள் உங்களுக்கே தெரியும், அது லைட்டு, இது கொஞ்சம் டார்க். இதுக்கு அவ்வளோவா பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, பட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இந்த கலர் வந்து மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். இது நல்லா இருக்குன்னு வாங்கிட்டேன், பட் வந்து இது ரொம்ப டார்க்காக அப்படியே அடிக்குது. ஸோ நான் இதுக்கப்புறம் வாங்கக்கூடாதுன்னு நினச்ச கலர் இது தான். அந்த அளவுக்கு இது பார்க்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்கு பார்க்க நல்லாயிருக்கு, பட் வந்து லிப்பில் போட்டால் அவ்வளோ அப்படியே ஆர்டிஃபிஷியலாக தெரியுது. பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இந்த கலர் இருக்குது. ஸோ நான் இந்த கலர் இனிமேல் வாங்கவே மாட்டேன், எந்த பிராண்டாக இருந்தாலும். நெக்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் ரெட்டு. இது எப்போவுமே நான் இந்த கலர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இங்கே பாருங்கள். ஸோ இந்த லாக்மியோட பிராண்ட் வந்து நான் திரும்பி கலெக்ட் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு பிடிக்கும், என்னோட அஃபோர்டபுள் ரேஞ்சும் கூட. ஸோ இதோட கலர்ஸ் நான் கண்டிப்பாக திரும்பி நான் கலெக்ட் பண்ணுவேன். வந்து லாக்மியோட 925 லிப்ஸ்டிக்கு. இந்த லிப்ஸ்டிக் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க, பட் எனக்கு என்னமோ பிடிக்கல. பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம அந்த 250 ரேஞ்சில் இருக்கிறதே இதையும் அதையும் கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. இந்த காசுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் வேணால் பாருங்கள், நான் இந்த கலர் வாங்கியிருக்கேன் இல்லையா, இதுலேயே நான் வந்து இது வாங்கியிருக்கேன். இது வந்து அவ்வளோ வெல்வெட்டாக அந்த மாதிரிலாம் வந்து இல்லை. இதை போட்டாலும் மேலே வந்து நம்ம லிப் பாம் போடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து இது வாங்கிட்டு மேலே ஒரு 120 இந்த மாதிரி 150க்கு லிப் பாம் வாங்கி போட்டாலே போதும். அதுவும் ரொம்ப நாளைக்கு வரும், இதுவும் ரொம்ப நாளைக்கு வரும். ஆனால் இது வந்து ரொம்ப நாளைக்கு வருமான்னு எனக்கு தெரியல. இது நான் வந்து வாங்கும்போதே ஓகே தான், ஆனால் ஏதாவது ஒரு கலர் 2 கலர்னால் ஓகே. ஆனால் நான் வந்து நிறைய கலர் கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஏன்டா இந்த கலர் இவ்வளோ கலெக்ட் பண்ணோம், வேறு லிப்ஸ்டிக் பிராண்ட் கூட வாங்கியிருக்கலாமே அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ வந்து இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். இதோ சேம் கலர், இந்த லாக்மியோட பிராண்டில் இந்த கலர் வந்து சேம். ஸோ வந்து இந்த கலர் வந்து சூப்பராக இருக்கும். இது பார்க்க வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இது போட்டால் நல்லாயிருக்கும், டிஃப்ரென்ஸ் தெரியும். லிப்ஸ்டிக்னாலே நம்மளுக்கு வந்து ஷேடு வந்து கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் வரும், ஆனால் வந்து நம்ம போட்டு பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியும்ல, இந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து இதுவும் அதே மாதிரி கலர் தான். ஸோ உங்களுக்கு போர் அடிக்கும். இது வந்து கொஞ்சம் டார்க் கலர், இது நல்லாயிருக்கும். இந்த கலர் வந்து நல்ல ரெட்டு, இது சூப்பராக இருக்கும். இந்த இதிலே பெஸ்ட்டு வந்து இந்த கலர் தான் நான் சொல்லுவேன். இந்த கலர் சூப்பராக இருக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு இது ஒரு லைட் பிங்க் கலர் மாதிரி. இது அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியாது, இருந்தாலும் நான் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி லைட் பிங்க் கலர் மாதிரி. இந்த லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப நேரம் 9 to 5 சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த 9 to 5 வந்து தாங்குதா அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. கண்டிப்பாக இது வந்து அலையுது. நம்ம நார்மல் லிப்ஸ்டிக் வந்து ஒரு 250 ரேஞ்சில் வாங்கி யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் மாதிரி தான் இதுவும் இருக்குது. இது வந்து 9லேருந்து 5 வரைக்கும் தாங்கவே இல்லை. இது வந்து போய் ஏமாத்து வேலை, இது நம்ப வேணாம். பட் வந்து இந்த லிப்ஸ்டிக் வந்து ஓரளவுக்கு ஓகே. நீங்கள் வந்து மற்ற பிராண்டில் 1000 rupees கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த லிப்ஸ்டிக் வந்து நீங்கள் 700 500 ரேஞ்சில் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கு.
நெக்ஸ்ட் வந்து இனிமேல் வாங்கவே நான் ஒன்று யூஸ் பண்ணி பார்க்கலான்னு தான் வாங்கினேன். பட் இனிமேல் இந்த பிராண்ட் வாங்கவே கூடாது அப்படின்னு நினச்சது வந்து எலைட்டு. நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் வந்து இது எப்படின்னா இது ஒரு கலர் பவுட்ரு, அப்படியே திக்காக ஆர்டிஃபிஷியலாக அப்படியே தெரியுது. இது இந்த கலர் வந்து நான் இந்த கலர் தான் வாங்கினேன். இங்கிட்டு கூட நான் வச்சு காட்டுறேன். நான் வந்து இந்த கலர் தான் வாங்கினேன். இது ஏன் எனக்கு பிடிக்கலன்னா, மற்ற பிராண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இது போட்டாலே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதோட ஷேடு டிஃப்ரென்ஸ் தெரியுது. அது மாதிரி ரொம்ப ஆர்டிஃபிஷியல் ஏதோ கலர் பொடியை கலந்து நம்ம உதட்டில் அப்ளை பண்ண மாதிரி இருக்குது. இது அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மி, எல்லாருமே வாங்குகிற ரேஞ்சில் தான் இருக்குது. பட் வந்து இந்த ரேஞ்சுக்கு கூட ஒரு 10 or 20 போட்டால் நீங்கள் லாக்மி நான் காட்டினேன் இல்லையா, இது வாங்கிட்டு போயிடலாம். ஸோ வந்து நீங்கள் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் எலைட்டை வந்து ரெஃபர் பண்ண மாட்டேன். இனிமேல் வாங்கவே கூடாது அப்படின்னு நினச்ச பிராண்டு வந்து இந்த எலைட்டு தான். அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்காக நான் வந்து ஒன்ஸ் வாங்கி பார்க்கலாமே நினச்சேன். பட் வந்து இனிமேல் வாங்கக்கூடாது, நம்ம ஸ்கின்னுக்கு எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நினச்சதும் இதுதான். ஸோ இந்த எலைட்டை நான் இனிமேல் கலெக்ட் பண்ணவே மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதுவும் இதே மாதிரி தான். இது எப்படி, இது என்ன பிராண்டு தெரியல, இப்போ தெரியல எனக்கு. இது வந்து அமேசானில் வந்து போட்டிருந்தாங்க 1500. இதை வந்து நான் உங்களுக்கு வந்து 500 ரேஞ்சில் தரேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் இதோட கலெக்ஷன், இதோட கலர் என்னமோ ஓகே தான், நல்ல கலர் தான். பட் வந்து இந்த லிப்ஸ்டிக் எனக்கு பிடிக்கல. நிறைய ரீசன் இருக்குது, அதுக்கும் நிறைய ரீசன் இருக்கும். கலர் ஆர்டிஃபிஷியலாக தெரிகிற மாதிரி இருக்குது, ரொம்ப நேரம் இல்லை, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ வந்து அமேசானில் போகிற எல்லாமே ஓகே கிடையாது, நம்ம பிராண்டு பார்த்து தான் வாங்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபேஸஸ், இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கினா 1200, இல்லைன்னா 900, 1000 அந்த மாதிரி இருக்குது. பட் வந்து அந்த அளவுக்கு இது வர்த்தா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இவ்வளோ ப்ரைஸுக்கு இதை வாங்குறதுக்கு இதை விட நல்ல பிராண்டெல்லாம் இருக்குது, அது வாங்கிடலாம். இதோட இது எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெல்வெட் ஃபினிஷில் இருக்கும், சூப்பராக ஒட்டிக்கும், நல்லாவும் இருக்கும். பட் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ காசு போட்டு இது வாங்குறதுக்கு நம்ம வந்து பிராண்டு நிறைய இருக்குது, அதில் வாங்கிக்கலாம், நல்லாவும் இருக்குது அப்படி தான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து அவ்வளோ சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. நல்லா இருக்குது. பட் வந்து கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து ஓகேவா இல்லைன்னு தான் சொல்கிறேன். மற்றபடி இந்த ஃபேஸஸ் வந்து சூப்பராக இருக்கும், பிராண்டும் ஓகே, அது மாதிரி லிப்ஸ்டிக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ காசு போடணும்? அது இல்லாமல் இந்த பிராண்டுக்காக, பிராண்டு நேம்னு சில பேர் காசு போடுவாங்க, அந்த மாதிரி பிராண்டுக்காக இது ஃபேஸஸ்ன்னு பேர் போடுறதுக்காகவே இவ்வளோ காசா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் இருக்காது. நீங்கள் உடனே இது நிறைய பேர் வந்து ஃபேஸஸ் அப்பா செம்ம அப்படின்னு நினைப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் அப்படி நினைக்கவே தேவையில்லை. அதுக்கு நீங்கள் நார்மல் லிப்ஸ்டிக்கே வாங்கிக்கலாம், கொஞ்சம் நீங்கள் பார்த்து வாங்கிட்டாலே நல்ல லிப்ஸ்டிக் வாங்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் லிப் பாம் வச்சுருப்பேன், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 3மே மெபிலினோட தான். எனக்கு மெபிலின் ரொம்ப பிடிக்கும். லிப் பாமில் மெபிலின் சூப்பராக இருக்கும். மற்ற வேஸ்லின் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் ஷேடும் இருக்கும், கலர் கொஞ்சம் இருக்கும். இது வந்து பிங்க் மட்டும் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், லிப்பை வந்து பிங்க்காகவும் இருக்கும். அது மாதிரி நல்லா நம்ம லிப்பை வந்து கேர் பண்ணிக்குவோம் இது. ஸோ மெபிலினோடது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ரெண்டும் வாங்கியிருக்கேன். இது வந்து பேபி லிப்ஸ், இது வந்து பேபி லிப்ஸ், இந்த கலர் அண்ட் இந்த கலர். இது பிங்க்கு, இது வந்து சேம் தான், பிங்க்கு தான் இதுவும், அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து பேபி லிப்பு, இது வந்து ப்ளைனாக இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது லிப்ஸ்டிக் போட்டு அது மேலே வந்து லிப் பாம்காக, தட் மீன்ஸ் ஷைனிங்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து இது மட்டுமே யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக இது தீர நான் அடுத்தடுத்து மெபிலினோடது லிப் பாம் கலெக்ட் பண்ணாமல் இருக்க மாட்டேன், அது கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நான் வச்சுருக்க திங்ஸ்லாம் உங்களுக்கு வீடியோ போடுறேன், அப்பப்போ போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்காக இன்னும் நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா, பை பாய், தேங்க்யூ.